வெல்கம் டு விசாகா வாஸ்து கன்சல்டிங். ஒவ்வொரு நாளும் வாஸ்து பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாஸ்து டாபிக் தான். இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம போன தடவை பார்த்தது நம்ம பில்டிங் வாஸ்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசணும். இந்த தடவை நம்ம ஒரு வாஸ்துக்கு ஒரு வயல் பூமியோ இல்லை தோப்போ இது மாதிரி வாங்கும்போது அதில் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ நாங்கள் தோட்டம் வாங்கலான்னு இருக்கோம். அதுக்கு வாஸ்து பக்கம் வந்திருக்கோம். நம்ம தோட்டம் இல்லை தோப்பு வாங்கணும் அப்படின்னா அப்படி நில அமைப்பு எப்படி சார் இருக்கணும்? நில அமைப்பு கண்டிப்பாக நீள அகலங்கள் கரெக்டாக இருக்கணும். எந்த மூலையும் இழுக்காம சம அளவில் இருந்துச்சுன்னா அந்த அந்த இதை பூமியை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுக்கு நன்மை தான் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வித்தியாசங்கள் வரும். அதை கழிச்சு அனுசரித்து வாங்கிக்கிறது கூட நல்ல பலன்கள் இருக்கும். தடவழி அமைப்புலாம் சார்? தடவழி கண்டிப்பாக வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அந்த மூலை வழியாக அந்த தோப்புக்குள் நடந்து போகும்போதோ இல்லை அந்த நுழைவாயில் அந்த பக்கம் இருக்கும்போதோ நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதேமாதிரி நம்ம மேற்கு பகுதியில் வடமேற்கு பகுதியில் அந்த மேற்கு பகுதியில் நுழையக்கூடிய தடவழி சரியானதாக இருக்கும். அதேமாதிரி தெற்கு பகுதியில் தெற்கு அக்னி பகுதியில் நம்ம உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அதுக்கு உண்டான ஒரு நல்ல தடவழியாகவும் இருக்கும். அந்த தோட்டமும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். மற்ற தடவழிகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நம்மளுக்கு நல்லது தரும். சரியா? நம்ம செல்லக்கூடிய தடவழியில் அமைப்புலாம் இப்படி தான் இருக்கணுமாங்க சார்? ஆமாம், கண்டிப்பாக. இப்படி போகும்போது தான் நம்மளுக்கு அதுக்கு உண்டான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த இடத்துலேயே ஒரு நல்ல சக்தி இருக்கும். ஏன்னா என்ன மென்னிக்குன்னு சொல்லுவாங்க, தடம் தான் தடவழி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சில முன்னோர்களை சொல்லியிருக்காங்கல்ல, அதே தான் தடவழிங்கிறது ரொம்ப முக்கியம். தடத்தை வச்சு தான் எல்லாமே நடக்கும். மேடு பள்ளங்கள்லாம் எப்படி சார் அமையணும்? மேடு பள்ளங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பூமியில் ஃபஸ்ட்டு குபேர மூலை நல்ல மேடாக இருக்கலாம். அதை விட கொஞ்சம் மேடு கம்மியாக அக்னி மூலை இருக்கலாம். அதை விட கொஞ்சம் மேடு கம்மியாக வாயு மூலை. அதை விட லாஸ்ட் ஜல மூலை. அதாவது சரிவு எடுத்துக்கும் போது தென்மேற்கு பகுதியில் மேடாகவும் வடகிழக்கு பகுதியில் சரிவாகவும் கீழ் சரிவாகவும் இருக்கிறது அந்த மனையை வாங்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோட்டத்துக்கும் அதே மாதிரி தான். அந்த சரிவு இருக்கும்போது சரிவை பார்த்து வாங்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் உங்கள் வாங்கும்போது கவனிக்கணும். வாங்கக்கூடிய பூமியில் கற்கள் அதிகமாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது? அதாவது கற்கள் அப்படிங்கிறது ஒரு சில பூமிகளில் வரும். அதாவது சகலை கற்கள் இருக்கும், கருங்கல்கள் அதிகமாக இருக்கும். இந்த கல்கள்லாம் எது வருது, இது ஒரு ராசி அமைப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ராசி அமைப்புக்கு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா சனி பகவானோட அமைப்போ இல்லை ராசியில் மகரமோ கும்பமோ இது மாதிரி அமைப்புகள் வந்துச்சுன்னா அவங்க பூமியில் கற்கள் அதிகமாக இருக்கும். கற்கள் அதிகமாக இருக்கிறது எங்கே இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேரனோட சைடு இருக்கலாம், அக்னியில் இருக்கக்கூடாது, வாயு மூலையில் நீங்கள் ஏற்றுக்கலாம். ஆனால் ஜலமுறையில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது மாதிரி கற்கள் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் பார்க்கணும். பூமியில் குத்தல் பார்க்க வேணுமா சார்? கண்டிப்பாக நம்ம வீடுகளுக்கு பார்க்கும்போது பூமியிலே குத்தல்கள் வருதான்னு பார்க்கணும். அந்த குத்தல்கள் நல்ல குத்தல்களாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை ஏற்றுக்கலாம். மற்ற குத்தல்கள் தோட்டத்தை அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அந்த மாதிரி பிரித்து விட்டு தான் நம்ம வாங்கணும். அதாவது வேற ஒரு பேர்லையோ தேர்ட் பர்சன் பேர்லேயே எழுதிட்டு தேவத்தின் பேரில் எழுதிட்டு நம்ம மீதி இருக்க பகுதியை நம்ம வாங்கக்கூடிய பூமியில் கிணறு எந்த பக்கம் சார் அமையலாம்? கிணறு வடகிழக்கில் அமையிறது மிக சிறப்பு. வடகிழக்கு தவிர மற்ற பகுதியில் எங்கேயும் கிணறு போகக்கூடாது, அமையவும் கூடாது. போர்வெல்லாம் எங்கே சார் அமைக்கணும்? போர்வெல் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பகுதியில் வேணாலும் போர்வெல் அமைச்சிக்கலாம். ஏன்னா தோட்டத்தில் கிணறு மட்டும்தான் பேசும். போர்வெல் அதிகமாக உங்களுக்கு இதாகாது. நீங்கள் ஏன்னா விவசாயத்துக்காக ஒரு பக்கம் மாற்றி மாற்றி போட்டுருப்பீங்க. அதனால் அதை பற்றி கவலை இல்லை. போர்வெல் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணிக்கலாம். தோட்டத்தில் வீடு அமைச்சோன்னா அது எந்த பக்கத்தில் சார் அமைக்கணும்? கண்டிப்பாக குபேர மூலையில் தான் அமைக்கணும். அதாவது நம்ம அமைக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் தான் அமைக்கணும். எல்லாத்துக்கும் காமனான விஷயம் தான், தென்மேற்கு மூலையில் தான் இருக்கும். அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். அதுக்கு தடம் ஜலமூல வழியை தடம் கொடுத்து போகிறது மிக சிறப்பான பலன் தரும். பூமியில் நம்ம வாங்கக்கூடியதில் சுற்றுப்புறம் எதனா பார்க்கணுமா சார்? கண்டிப்பாக சுற்றுப்புறம் பார்க்கணும். அதாவது நம்ம ஃப்ளாட் வாங்கினாலோ அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலோ இல்லை தோட்டம் வாங்கினாலோ சுற்றுப்புறம் கண்டிப்பாக பார்க்கணும். சுற்றுப்புறத்தில் ஏதாவது இடுகாடு ஏதாவது இருக்குதா, கோயில்கள் ஏதாவது இருக்குதா, இல்லை நீரோட்டங்கள் எந்த சைடு போகுது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம மேற்கொள் வச்சு தான் நம்ம வாங்கணும். ஏன்னா இதுகெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் தருமா மைனஸ் தருமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கணக்கோடு தான் பூமியை தேர்ந்தெடுக்குங்கிற அவசியத்துக்குள்ள நம்ம வந்துருக்கோம். அதனால் இந்த விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டை ஃப்ளாட்டோ இதே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும். ஆனால் தோட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும். ஏன்னா அது மொத்த பூமி ஏக்கர் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல பூமி அமைக்கும் போது எப்படி செயல்படும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வழித்தடம் தான் ஃபஸ்ட்டு பேசும். வழித்தடத்துக்கு அடுத்தது நீங்கள் நுழையக்கூடிய அந்த பாட்டோட அமைப்பு, அதாவது அந்த என்ன சொல்கிறது, அந்த பூமியோட வடிவம்,
அந்த பூமியோட வடிவம் கரெக்டாக இருக்குதா, அதுக்கப்புறம் தான் வீடு அப்படிங்கிற ஆப்ஷன் மூணாவது வரைக்கும் போகும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வயல் பூமியோ இல்லை வந்து தோட்டமோ எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் அப்பார்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் உமா சங்கர். இது விசாகா வாஸ்து கன்சல்டிங்.